சிறு வயது முதல் விசுவாசிகள் எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு வேத பகுதி சங்கீதம் 23வது அதிகாரம். அந்த சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எல்லா விசுவாசிகளும் ஆர்வத்தோடு மனப்பாடம் செய்கிற ஒரு அதிகாரமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கிற நிச்சயத்தை இந்த வசனம் எனக்கு சொல்லுகிறது. ஆனாலும் எப்போது இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக நான் கடந்து போவேன் என்கிற சரியான ஆவிக்குரிய திருஷ்டாந்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதக்காரன் தன்னை தொடர்கிற நன்மையையும் கிருபையையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறான். இந்த நன்மை என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் என்ன? வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் போவோமேயானால் அடிப்படை சத்தியமும் தாறுமாறாய் போகும். பிரியமானவர்களே, இந்த நன்மை என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் ரகசியம் என்ன? ஆதியில மனுஷர்களை ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் உருவாக்கின பொழுதே இந்த நன்மை என்ற வார்த்தையில ஒரு பெரிய குழப்பம் உண்டானது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தராகிய தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த கட்டளையை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சொன்ன முதல் கட்டளையே இந்த நன்மையை குறித்த காரியம்தான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். பிரியமானவர்களே, எதை கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு சொன்னாரோ அதை அவர்கள் புசித்தார்கள். அதனாலே அவர்களுக்கு ஏதாகிலும் நன்மை உண்டானதா என்று யோசித்து பார்த்தால் ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகள் என்கிற ஒரு நன்மையைத்தான் அவர்கள் அறிந்து கொண்டார்களே தவிர வேறு எந்த ஒரு ஆவிக்குரிய திருஷ்டாந்தத்தையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. உண்மைதானே? அப்படி என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிற அந்த நன்மை எது? பொதுவாக நன்மை என்று சொன்னவுடன் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆசீர்வாதங்களை நாம் நினைக்கிறதுண்டு. நல்ல வீடு வேண்டும், நல்ல கார் வேண்டும், நிறைய பணம் வேண்டும், இன்னும் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்னவெல்லாம் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் நம்மை சந்தோஷிப்பிக்கிற காரியமாகவும் தெரிகிறதோ அவைகளெல்லாம் நமக்கு கிடைத்தால் அதிக நன்மையாயிருக்கும் என்று நாம் நினைக்கிறதுண்டு. நம்முடைய அற்பமான மனுஷீக தன்மையிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அந்த நன்மை இந்த உலகத்திற்குரிய
ஆசீர்வாதங்கள் அல்ல. சங்கீதக்காரன் தன்னை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நன்மையை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். பிரியமானவர்களே, இந்த நன்மை உண்மையிலேயே எதை குறிக்கிறது என்பதை தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பாருங்கள். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார் தெரியுமா? ஒரு புறஜாதி தேசத்தைச் சேர்ந்த பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். இந்த புறஜாதி ராஜா நேபுகாத்நேச்சார் உன்னதமான தேவன் அவனிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்துவது நன்மையாய் கண்டது என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் நன்மையான ஈவுகளையும் இரட்சிப்பின் இரகசியங்களையும் நித்திய ஜீவனுக்குரிய நிச்சயத்தையும் குறித்ததான நன்மைகளை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்துவது நமக்கு நன்மையாய் தோன்றுகிறதா? பிரியமானவர்களே, இந்த ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை பின்தொடர வேண்டியது மிகவும் அவசியம். இந்த ஒரு நன்மையை நீங்களும் நானும் இந்த பூமியில செய்கிறவர்களாய் இருக்கிற பொழுது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் வாசித்தபடி கர்த்தருடைய வீட்டிலே நீங்களும் நானும் நீடித்த நாட்களாய் என்றென்றைக்கும் நாம் நிலைத்திருப்போம் என்கிற நிச்சயத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய தேவன் இந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதற்கும் அவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கும் உதவி செய்வாராக. மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.